பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. பாண்டி ஆக்சைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அவங்களுடைய ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. ஜூலை 21. தெரியாதவங்களுக்காக ஸ்டாக் ஸ்பிளிட் முன்னவே அறிவிச்சிட்டாங்க. தெரியாதவங்களுக்காக பின்னணி ஃபேஸ் வேல்யூ ₹5 இருக்கிறது ₹2 மாற்றுறாங்க. டிம்கன் இந்தியா தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய 4 ப்ராடக்ட்ஸ்க்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. BIS லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸ்பைஸ் ஜெட் குறித்து 2 அப்டேட்ங்க. முதல் அப்டேட், கம்பெனியுடைய லீசர்ஸ் இப்போ DGCAக்கு போயிருக்கிறாங்க. DGCAக்கு எதுக்கு போயிருக்காங்கன்னா 4 போயிங் 737-8 மேக்ஸ் பிளேன்ஸை டீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க போயிருக்கிறாங்க. லீசர்ஸ்க்கு இன்னும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்றது தெரியலைங்க, எவ்வளோன்றது தெரியல. இது அயர்லாண்டை சார்ந்த லீசர்ஸ் DGCA கிட்ட போயிட்டு 4 போயிங் மேக்ஸ் ஏர்பிளைன்ஸை உடனடியாக டீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. இதனால் பெரிய பாதிப்பு ஸ்பைஸ் ஜெட்டுக்கு கிடையாதுன்னு கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த 4 விமானமும் இப்போ செயல்படலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 ஏர்கிராஃப்ட் தான் ஆப்ரேஷனில் இருந்துகிட்டு இருக்கு. 42 பிளேன்ஸ் பார்க்கிங்கில் வைத்துட்டு இருக்காங்க. சேவை இல்லை அதில். அதனால பெரிய பாதிப்பு கிடையாதுன்னு கம்பெனி சொல்லியிருக்கிறாங்கன்னு NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மற்றொரு தகவல் ஸ்பைஸ் ஜெட் குறித்து அவங்களுடைய வழக்குங்க. கல் ஏர்வேஸ், கலாநிதி மாறன் குரூப் கம்பெனி, அவங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. சுப்ரீம் கோர்ட் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண சொல்லியிருந்திருக்கிறாங்க ஸ்பைஸ் ஜெட் கிட்ட ₹144 கோடி. அதில் அடுத்த 45 நாட்களுக்குள்ள ₹50 கோடி டெபாசிட் செய்ய இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஸ்பைஸ் ஜெட். மீதம் இருக்கிற ₹94 கோடி அடுத்த 90 நாட்களுக்குள்ள அவங்க டெபாசிட் பண்ண இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கு. பயோகான் குறித்து நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்ததுங்க. ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு CNBC TV 18 சொல்லியிருந்தாங்க. மைலான் கிட்டத்தட்ட 5.6% ஸ்டேக்கை விற்பனை செய்து முற்றிலுமாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ மணி கண்ட்ரோலில் அந்த டீல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 9.2 கோடி இக்விட்டி ஷேர்ஸ், 5.64% ஸ்டேக் கைமாறி இருக்கு. ஆனால் யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லலை. இன்னைக்கு இன்ட்ராடேல 7% அதிகரித்தது பயோகான். அதானி குரூப் கம்பெனிஸில் GQG பார்ட்னர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க ஜூன் குவார்ட்டர்லன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதானி குரூப் ஸ்டாக்ஸ் வீழ்ச்சியை பார்த்துருந்த போது இந்த GQG பார்ட்னர்ஸ் தான் உள்ள ஷேர்ஸை வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு ஆடிட்லாம் நடந்தது. யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் கம்பெனி உங்களுக்கு நெகட்டிவாலாம் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அப்போ வீழ்ச்சியை பார்த்துருந்தது. அப்போ GQG பார்ட்னர்ஸ் உள்ள ஷேர்ஸை வாங்கியிருந்தாங்க. இப்போ ஜூன் குவார்ட்டரில் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்கன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ₹12,000 கோடி அதானி குரூப் ஸ்டாக்ஸ் அவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க. பெரும்பாலும் அவங்க விற்பனை செய்திருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அதானி என்டர்பிரைசஸ், அதானி கிரீன், அதானி போர்ட்ஸ் மற்றும் அதானி பவர். இதே காலகட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பையிங்ல இருந்திருக்காங்க அதானியுடைய ஷேர்ஸ்ல. குறிப்பாக அதானி என்டர்பிரைசஸ்ல மட்டும் 2.7% ஸ்டேக் முந்தின குவார்ட்டர்ல வைத்திருந்திருக்காங்க. இப்போ 5.4% ஸ்டேக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வைத்திருக்காங்கன்ற தகவலும் மணி கண்ட்ரோல்ல கொடுத்திருக்காங்க. HDFC பேங்க் குறித்து 2 அப்டேட். முதல் அப்டேட், விசில் ப்ளோவர் கம்ப்ளைண்ட்ஸ் 2026 நிதியாண்டில் அதிகரிச்சிருக்கு. 177 புகார்கள் வந்தது. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 80% அதிகரிச்சிருக்கு. அதே போல் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய ஊழியர்கள் மீது டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸும் அதிகரிச்சிருக்கு. 77 ஊழியர்கள் மீது ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதுவும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 80% அதிகரிச்சிருக்கு. இந்த டேட்டா நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. மற்றொரு அப்டேட், HDFC பேங்குடைய ஹெட் கவுண்ட் குறைஞ்சிருக்கு. நிதியாண்டு 2026 3343 பேர் குறைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த் இப்போ 2,11,178 ஊழியர்கள் இருக்கிறாங்க HDFC வங்கியில். அட்ரிஷன் ரேட் 23.12% இருந்தது. கோடெக் AMC மீது செபி பாஸ் பண்ண ஆர்டர் சரியானதுன்னு சுப்ரீம் கோர்ட் இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. செபி அபராதம் வச்சிருந்தாங்க கோடெக் AMC மற்றும் அவங்களுடைய தலைவர் நிலேஷா, அப்புறம் 5 மூத்த அதிகாரிகள் மீது அவங்க ₹1.6 கோடி அபராதம் விதித்திருந்திருக்காங்க. விதிகளை சரியா பின்பற்றல. குறிப்பிட்டவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, யூனிட் ஹோல்டர்ஸுடைய நலனை மட்டும் கருத்தில் கொண்டு அவங்க முடிவுகளை எடுக்கல அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்திருக்காங்க கோடெக் AMC. சுப்ரீம் கோர்ட் செபி சொன்னது சரியானதுன்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ₹50 லட்சம் லிட்டிகேஷன் காஸ்ட்டும் போட்டிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். கல்யாணி குரூப்புடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சுப்ரீம் கோர்ட் ஒரு முன்னாள் நீதிபதியை நியமிச்சிருக்கிறாங்க. மீடியேட்டரா LN ராவ்ன்ற முன்னாள் நீதிபதி அவங்க மீடியேட்டரா நியமிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த குடும்பத்துடைய சொத்துடைய மதிப்பு ₹1 லட்சம் கோடி. இவங்களுடைய லிஸ்டட் கம்பெனிஸ் எவைன்னு பார்க்கும்போது பாரத் ஃபோர்ஜ், ஹிக்கல் லிமிடெட்,
கல்யாணி ஸ்டீல்ஸ் மற்றும் கல்யாணி ஃபோர்ஜ். நமக்கு தெரியும் பாரத் ஃபோர்ஜுடைய சேர்மன் பாபா கல்யாணி, அவருடைய சகோதரி சுகந்தா ஹைர்மாத், இவங்க இடையே பிரச்சனை இருக்குன்ற செய்தி நம்ம முன்னவே பார்த்துருந்தோங்க. கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க முன்னாள் நீதிபதி எல்.என். ராவை மீடியேட்டராக நியமிச்சிருக்கிறாங்க. பரஸ்பரம் இரு தரப்பினரும் பேசி இதை முடிவுக்கு கொண்டு வாங்க, வழக்காக கொண்டு போக வேண்டாம்ன்ற அறிவுரையை வழங்கியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். ஹெச்பி இந்தியா மீது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 127 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டுங்க. அரசுடைய கான்ட்ராக்டில் ஹெச்பி இந்தியா மற்றும் வேறு சில கான்ட்ராக்டர்ஸ் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் இணைந்து அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இப்போ ஹெச்பி இந்தியா மீது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 127 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. இது எந்த காலகட்டத்தில் இருந்த கான்ட்ராக்ட்னா 2017, 2020 காலகட்டத்தில் இருந்த அரசு கான்ட்ராக்டில் இவங்க முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க, ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. வோல்க்ஸ்வேகன் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட ஆட்களை பணி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வேலைவாய்ப்பை குறைக்க இருக்கிறாங்கன்னு CNBC TV18 தகவல் கொடுத்துருக்காங்க. முன்னவே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய 4 ஆலைகளை மூட இருக்கிறாங்கன்னு. அது இப்போ ஒரு சிக்கலில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. மூடுறாங்களா இல்லைன்றது தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இப்போ வோல்க்ஸ்வேகனில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய எண்ணிக்கை 6.5 லட்சம் ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஸோ 50,000 வேலை வாய்ப்புகளை அவங்க குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது உலக அளவில் CNBC TV18 தகவல் கொடுத்துருக்குறாங்க. ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சஸ் செக்யூரிட்டிஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1617. இப்போ 1450 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். டிஃபென்ஸ் செக்டர் குறித்து கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. 2029 நிதியாண்டுக்குள்ளே இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் 500 பில்லியன் ரூபாயை எட்டும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாயை கடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2026 நிதியாண்டில் அது 38,400 கோடி ரூபாயாக இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவலுங்க. ஸோ கடந்த 10 ஆண்டுகளில் பார்க்கும்போது ஏற்றுமதி 50 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதாவது 2014 நிதியாண்டில் 700 கோடி ரூபாயாக இருந்தது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். பெரும்பாலும் இந்தியா ஏற்றுமதி செய்திருக்கக்கூடியது அமெரிக்காவுக்கு தான். பல்ராம்பூர் சீனி மில்ஸ்க்கு HDFC செக்யூரிட்டிஸ் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 650. இப்போ 595 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பல்ராம்பூர் சீனி மில்ஸ். யூகேலேருந்து உருவாக்கி வரக்கூடிய பெட்ரோல் டீசல் கார்ஸ்க்கான இம்போர்ட் டியூட்டியை மத்திய அரசு குறைக்க இருக்கிறாங்க. இது அவங்களுடைய FTA உடைய பாகன்னு நினைக்கிறாங்க. ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது. ஆனால் கோட்டா சிஸ்டமில் தான் வருது. ஸோ முதல் ஆண்டில் 20,000 யூனிட்ஸ்க்கு அனுமதி வழங்குறாங்க. எவ்வளவு குறைக்கிறாங்கன்னா 110% இருந்த இம்போர்ட் டியூட்டியை 10% குறைக்கிறாங்க. 20,000 யூனிட்ஸ் அந்த கோட்டாக்கு முதல் ஆண்டுக்கு. ஸோ யூகேலேருந்து வரக்கூடிய பெட்ரோல் டீசல் கார்ஸ்க்கான இம்போர்ட் டியூட்டியை மத்திய அரசு குறைக்க இருக்கிறாங்க. E20 பெட்ரோல் சர்ச்சை மறுபடியும் எழுந்திருக்காங்க. இந்த முறை மெர்சிடஸ் பென்ஸ் இந்தியா ஒரு அட்வைசரி வெளியிட்டிருக்கிறாங்க. யூடியூப்ல ஒரு வீடியோ இருந்திருக்காங்க. அது சோஷியல் மீடியாவில் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த வீடியோலன்னா, முதல்ல அந்த வாகனம் 17 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் 1 லிட்டருக்கு மைலேஜ் கொடுத்துட்டு இருந்தது. அப்புறம் 9ஆக குறைஞ்சிருக்கு. இப்போ 5 மட்டுமே கொடுக்குது. ஸோ 1 லிட்டருக்கு 5 கிலோமீட்டர் மட்டுமே கொடுக்குதுன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ மெர்சிடஸ் பென்ஸ் இந்தியா ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வாகனம் அனைத்துமே E20ல இயங்காது. அது மேனுவலில் பார்க்கணும் எந்தெந்த வாகனங்கள் E20க்கு கம்பேட்டபிள் இருக்குன்றதை பார்த்து அது பொறுத்து தான் நீங்கள் E20 பெட்ரோலை பயன்படுத்த வேணும்ன்ற அட்வைசரியை கொடுத்துருக்குறாங்க மெர்சிடஸ் பென்ஸ் இந்தியா. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.